ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50 ரூபாய் மற்றும் நாற்காலி விலை 40 ரூபாய் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விகிதம் கேட்குறாங்கப்பா. அவர் கையில் 500 ரூபாய் இருக்குப்பா. 12 பொருள் வாங்குறாரு. மேசை ப்ளஸ்ஸு நாற்காலி. ஒரு மேசை 50, நாற்காலி 40. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறேன்ப்பா. ஆப்ஷன் ஏல பாருங்கள், 5:1. இப்போ 5 இவங்க ஃபஸ்ட்டு இருக்கிற நாற்காலி தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, 2வது தான் மேசை கேட்குறாங்க. அதனால் 5 நாற்காலி. ஒரு நாற்காலி விலை 40 ரூபா × 5 200 ரூபா. அடுத்தது பாருங்கள், மேசை 1 50 ரூபா 1 இருக்குதா, 1 × 50 50 ரூபா ஆகுதா. போட்டால் என்ன ஆகுது, 200 250 தான் ஆச்சு. இன்னும் 250 ரூபா ஆகுது. அதே மாடல் ஒன்று வாங்கலாம் அவங்க. போட்டேன்னா 400 500 சரியாக போச்சா, அவங்ககிட்ட 500 சரியாக போச்சுப்பா. ஆப்ஷன் ஏ தான்ப்பா. இல்லை உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். 2 இருக்குது இதில். ஆப்ஷன் பியில் வந்து 2 போட்டிங்கன்னா எவ்வளோ பாருங்க, 2 நாற்காலி 80 ரூபா வரும். 10 மேசை வாங்கணுன்றான். அப்போ 10 மேசை 1 500 ஆயிடுச்சு. 580 இது வராது. அடுத்து பாருங்கள் 9 பார்த்தீங்கன்னா இதனால் 9 × நாற்காலி. 9 நாற்காலி வரப்போ 9 × 40 360. 3 × 50 150. இதுலேயும் 10 ரூபா இடிக்குது. இது வந்து 15 × 5 பொருளே வரல நம்மளுக்கு. அதனால் வேணாம்ப்பா, நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே.